நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நமது பசியில்லா தமிழகத்தின் கருணை பயணம் சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து கன்னியாகுமரி கடற்கரை வரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் ஆதரவின்றி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுத்து அவர்களை அவர்களது குடும்பத்துடன் இணைக்கும் ஒரு சிறிய முயற்சியாக இந்த கருணை பயணத்தை நாம் இன்று சென்னையில் துவங்கினோம். சென்னையில் உள்ள கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி அதோடைய வாசலில் ஆதரவின்றி ஒரு 40 வயதுக்கும் மேற்பட்ட மதிக்கத்தக்க ஒரு நபர் ஆதரவின்றி அந்த இடத்துல இருந்தாங்க. நாங்கள் போய் அவர்களை பேச்சு கொடுத்து பேசும்போது அவருடைய பேர் ரவி என்றும் அவருடைய ஊர் விருத்தாச்சலம் என்றும் அவர் ரஞ்சித் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோ நடத்தி வந்ததாகவும் தகவல் தெரிவிச்சிருந்தார். உடனடியாக நமது தன்னார்வலர்கள் செந்தில் அவர்களை விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய செந்தில் அவர்களை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தோம். அவரது சீரிய முயற்சியால் உடனடியாக அவரது குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது மகன் நம்ம இருக்கக்கூடிய கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வாசலுக்கு அவங்களுடைய தகப்பனை பார்க்குறதுக்காக மிக வேகமாக உடனடியாக வந்திருந்தாங்க. இவர் குடும்பத்தை இழந்து ஒரு 3 வாரங்களுக்கு மேலாயிட்டு மாமல்லபுரத்தில் தான் அவங்க ஃபேமிலி இப்போ செட்டில் ஆகிருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை காவல் நிலையத்தில் இவரை காணலைன்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க. காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு இவங்களை தேடக்கூடிய பணியும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாம் தகவலுக்கு வந்த பிறகு உடனடியாக அவருடைய குடும்பத்துக்கும் தகவல் தெரிவித்து சென்னையில் இருக்கக்கூடிய கிரேட்டர் போலீஸ் அவங்களுக்கும் நம்ம தகவல் தெரிவிச்சிருந்தோம். உடனடியாக 100க்கு ஃபோன் பண்ணவும் அங்கே இருக்கக்கூடிய சென்னை காவலர்களும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு காவல்துறை சார்பாக உரிய கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவர் பையனை இவர் எப்போ மிஸ் ஆகியிருந்தார் என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே காவல்துறை இவங்கள்ட்ட எல்லாமே வாங்கியிருந்தாங்க. முதற்கட்டமாக ரொம்ப மோசமாக இருந்தக்கூடிய நபர் அவரை நம்ம அவங்களுடைய பையன் வந்த பிறகு அவரே அவங்க அப்பாவை நல்லபடியாக குளிக்க வச்சு அவர்களுக்கு புத்தாடைகள் நம்ம பசியில்லா தமிழகத்தின் மூலமாக இந்த பயணத்திற்கே வாங்கப்பட்ட இந்த புத்தாடைகளை நாம் அவங்களுக்கு அணிவிச்சிருந்தோம். ஸோ அவர்கள் எல்லாருமே கண்ணீர் மல்க நன்றி கூறி அவங்க அப்பாவை மீட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய மக்கள் சாலையோரமாக அனாதையாக இருக்கிறாங்க. நாம் மேற்கொண்ட இந்த சின்ன முயற்சி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதநேய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியும். இன்றைக்கி எங்களுக்கு அவ்வளோ மன திருப்தியாக இருக்குது. ஏன்னா குடும்பத்தை இழந்து சாலையில் ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி மீண்டும் அவருடைய குடும்பத்திலேயே சேர்ந்தது. அதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக எங்கோ இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அவங்க சேர்க்கறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தினது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. தொடர்ந்து நம்மளுடைய பயணம் கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. முதல்ல எடுத்தக்கூடிய இந்த நிகழ்வு எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. தொடர்ந்து இன்னும் பல்வேறு நபர்கள் ஆதரவின்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம பணிகள் செய்கிறதுக்கு பசியில்லா தமிழகம் குழுவினர் ரொம்ப தயாராக இருக்கிறோம். எங்களோட என்றைக்குமே இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு அகரம் சர்வீசஸ் அவங்களுடைய டீமும் இணைஞ்சு பணியாற்றுறோம். உங்கள் ஊருக்கும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நாங்கள் எங்கே வர்றோம் என்னன்ற உங்களுக்கு அப்டேட் தெரியும். நிச்சயமாக உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வர்றோம். உங்கள் ஊருக்கு உங்கள் ஊர்லேயும் ஆதரவில்லாத மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களையும் மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம். பசியில்லா தமிழகம். நன்றி. வாழ்க வளமுடன்.